மகாபாரதத்தில் பல வியூகங்கள் இருந்தாலும் இந்த சமசத்து வியூகம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? போர்க்களத்தில் 1000 சத்தங்கள் இருந்தாலும் ஒரு சத்தம் மட்டும் முடிவு செய்யும். அது அம்பு விழும் சத்தம். பீஷ்மர் காற்றை வெட்டும் புயல். அவரை வெல்ல முடியாது என்ற பயம் போராளிகளை பிடித்துக் கொண்டது. அப்போது மௌனமாக நடந்து வந்தார் கிருஷ்ணன். நின் சக்தி இருக்கிறது, ஆனால் அது சிதறி ஓடுகிறது. சிதறினால் உணரும், சேரினால் கொல்லும். மணலை எடுத்தார், ஒரே வரிசையில் சிதறச் செய்தார். இன்று பலம் அல்ல, ஒரு குறிதான் வெல்லும். மறுநாள் பாண்டவர்கள் ஒரு சுவர் போல முன்னேறினர். எத்தனை பேராக இருந்தாலும் ஒரே நோக்கம். பீஷ்மர் அர்ஜுனனின் கண்கள் அவரது அம்புகளை விட கூர்மையானது. கிருஷ்ணன் ரதத்தை சுருக்கமாக திருப்பினார். அப்போது பீஷ்மர் புன்னகைத்தார். வீரனை வெல்லும் வீரன் உறுதியான ஒருவன் மட்டும். அர்ஜுனன் விடும் ஒவ்வொரு அம்பும் கவசத்தையே துளைத்தது, காயப்படுத்தாமல். முன்னாள் ஆசீர்வாதத்தை கிழித்தது. பீஷ்மர் சரிந்தார். வென்றதால் அல்ல, நிறைவேற்ற வேண்டிய விதி முடிவடைந்ததால். போரில் பலம் முக்கியமில்லை, நோக்கு முக்கியம். ஒரே குறி, அதேதான் வீழ்த்தியது அஜயனை. சமசத்து வியூகம், ஒரே வரிசை, ஒரே குறிக்கோள், ஒரே வெற்றி. இந்த மாதிரி காணொளிக்கு நம்ம தமிழ் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.